person is listened, that is Mr. God. So he created this gallery for an artist or everybody having a show now. Very famous Lake Francis gallery. And that is the story of this. So what I did, I was thinking that, and when I have a show, it's normally shows happening, no? But why not I dedicate this show to Mr. Ram? So I decided, and I told him, refused it. Then I must do this, please. So it's chance to go into Paris. So that time I did this. I announced this until I waited for his returning. Now this is the day of dedicating to this show. Don't mind. Sir. Thank you, sir. And for our gallery. So why can't you start a gallery? Another person I have to tell, no, that is to make this, please take our gallery. Sir. Just came for the show. I am just not anything after 50 years. Sir. Thank you. Thank you. One or two words. I will do it in English, Yes. so short as usual. Mais bonsoir, good evening, merci beaucoup. Thank you for doing that. It's just I was embarrassed a bit when he said that. When I arrived in Pontivus, that's something that struck me. That we need to have a place like this to have shows on a regular basis. And actually, we are even, so I can announce that, we are improving because with Arnaud we had a discussion, and most probably now we will make it more open. And we will finance some of the coming exhibition. But the thing I want to emphasize on, please don't thank me. It's because of you. If there was no good artists as you are, with good heart, good people, this place would have never been. So it's just response, Yes. okay? It's working like that in nature. There was a need, there was a quality, and we were just the response. I dedicate the response. And that's very nice of you. And just to also to tell you, we met, I think the first time with Katie, right? That's the first time? Second time is. Yes. And actually, I am lucky enough.
சார் இந்த ஓவிய படைப்புலாம் எப்படி சார் இருக்கு? கலர் சரி ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுங்கள் சார். C'est une très belle exposition. Il dessine vraiment excellemment. Très beau pastel. Et les dessins en retrait sont excellents aussi. Magnifique. உங்கள் நேம் சார்? C'est Clément. ஓகே Clément Mabou. சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். இப்போ கரெக்டாக இருக்குண்ணா, சொல்லுங்கள். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, கேஎம் சரவணன் பாண்டிச்சேரியில். இது வரைக்கும் நிறையா பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 12 வருஷம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாண்டிச்சேரி அலைன்ஸில் வந்து ரொம்ப சீனியர் ராகம் சென்னையில் கலையப்பாக்கம் முடிச்சவர். எங்கள் வாத்தியாரங்களுடைய செட்டர் அவருடைய படங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். நம்ம பாண்டிச்சேரி அலைன்ஸில் பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஸ்கல்ப்டர். அவரோட ஸ்கல்ப்டர்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதில் நான் படிக்கும் காலத்துலேருந்து அவர் பார்த்தது வந்து நிறைய யூசிட் பண்ணுறதுல அவரோட கேம் கோபாலுக்கு அவர் அதனுடைய பாதிப்புக்கு அந்த ட்ராயிங்லாம் பண்ணியிருக்கேன். பல நாட்கள் கழித்து நான் எக்ஸிபிஷன் நடக்குது. இது ரொம்ப சிறப்பான விஷயம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உயர்வுகள் ஒரு சிறப்பான விஷயம். பாண்டிச்சேரிக்கும் ஒரு சிறப்பான விஷயம். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் இந்த எக்ஸிபிஷனை பார்த்தா சிறப்பான மூலியம் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அறிஞ்சிக்கலாம். அது பண்ணி நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்ட் இப்படி தான் இருக்கணுன்ற விஷயத்தை விட இது ஆர்ட் எப்படிலாம் இருக்கணும், யாருக்கெல்லாம் போய் சேரணும், ஆர்ட்டை எப்படி ரசிக்கணும், ஆர்ட் இப்படி தான் இருக்கணுன்ற வரைமுறைகள்லாம் இவங்க வந்து வெளிநாட்டில் போய் செஞ்சுட்டு அதனுடைய பாதிப்பில் இருந்து இவர் ராகவன் சார் படித்த இந்த ட்ராயிங் வந்து பெயிண்டிங்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உள்ள படங்கள். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலுமே போதும் ஒரு நல்ல ஓவியனாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல எனர்ஜி கிடைக்கும். நல்ல ஓவியனாக இருக்கிற அந்த எக்ஸிபிஷன் பார்க்கறதுனால அந்த எனர்ஜியால் அவங்க ஒரு பெரிய ஓவியனாகிறதுக்கான அடையாளம் கிடைக்குங்கிறத இதோடைய எக்ஸிபிஷன்லேருந்து நிறைய தெரிஞ்சுக்கினேன். எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிது. நான் எல்லா ஸ்டேட்லையும் ஒரு எக்ஸிபிஷன் பார்த்துருக்கேன். அதுலேருந்து இது ஒரு எக்ஸிபிஷன் வந்து தனித்துவமான ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கிறதுனால என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம பாண்டிச்சேரி மக்களுக்கும் வளரும் ஓவியர்களுக்கும் வளர்ந்த ஓவியர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான விஷயம், ஒரு எல்லையான விஷயம். அந்த எல்லையை கடந்து எப்படிலாம் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் அந்த விஷயங்கள் வந்து அபரிதமான விஷயங்கள். எல்லா விஷயமும் இந்த கண்காட்சியில் இருக்குது. ரசிப்பவருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ரசிக்காதவர்களுக்கு கண் இருட்டாக இருக்கும். ஏன்னா கலை வந்து ரொம்ப வெளிச்சமான விஷயம். அந்த வெளிச்சத்தை எல்லாரையும் உணர்ந்து முடியாது. அதோடு சேர்ந்து எப்போதும் வேலை செய்ய இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த ஒளியினுடைய ரசனையை புரிஞ்சிக்க முடியும், அந்த ஓவியத்தோட ரசனையை புரிஞ்சிக்க முடியும். இந்த ரசனைக்கெல்லாம் காரணமான எங்கள் சார் ராகவன் சார் வந்து நமக்கு புகழ் மேலும் வளரணும், அவருடைய சந்திப்பில் நாங்களும் வளரணும், அவருடைய கண்காட்சி மேலும் பார்த்து நாங்கள் சிறப்படையணும், நானும் வளரணும். எனக்கு ரொம்ப கர்வத்தோடு இருக்கிறேன். இந்த கண்காட்சியில் எங்களை வந்து ஒரு பூஸ்டாக இருக்குது. இதை பார்க்கல நாங்களும் வரணும்னா ஒரு விஷயம் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல பவர் அதிகம். அதில் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப கிஃப்டாக கிடச்ச இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சி பேச நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. Closer. Flash on me. Flash on me. Yes, Mario. Merci. Tomorrow we'll come with it. Yeah. You know what? Tomorrow you will come there. Nice.
Okay, I will see if it happens. சொல்லுங்க. வணக்கம். எனக்கு பாண்டிச்சேரியில் எமினன்ட் பர்சன் மூத்த ஓவியர் கலைச்சர் ராகவன் சாரோட ஷோ மிக கிராண்டாக நடந்து அந்த ராகவன் சாரோட எங்களுக்கு சற்று நிறைய 90களிலிருந்து, அதாவது 36 காலம் நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்து சென்னை லலித் அகாடமிக்கு போயிட்டு நாங்கள் ஷோஸ்லாம் பார்ப்போம். நான் சார் என்னோட நண்பர்கள் எல்லாரும் அப்போலேருந்து அவங்களோட இன்ஸ்பைரேஷன் நாங்கள் ரொம்ப அவங்களோட இன்னொரு 36 ஆண்டு காலம் பயணிக்கிறதுல ரொம்ப பெருமை நினச்சிருக்கு. இவ்வளோ மொத்த கலைஞர்களெல்லாம் நாங்கள் பயணிச்சிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி ராகவன் சாரோட பயணிச்சிருக்கு மிக பெருமையாக இருக்குது. அவரோட படைப்புகள் வந்து மிக மிக விசித்திரமான ஒரு படைப்புகளாக இருக்குது. அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது. புகழ்மிக்க இந்த படைப்புகளுக்கு மேலும் சிறந்து விளக்கம் அவரோட நாங்கள் தொடர்ந்து பயணிக்கணும். சாரோட ஷோ இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடக்கிறதுல பாண்டிச்சேரியில் இருக்கிற கலைஞர்கள் அத்தனை பேரையும் வந்து பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சு அந்த பெயிண்டிங்கோட உன்னதமான சூழலில் அவரோட கருத்தாளர்கள் மூலமாக கலந்துட்டு ஆர்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சூழல் மிக ரம்மியமாக அமைஞ்சதுன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் தொடர்ந்து இன்னும் புதுச்சேரியில் சாரோட பயணிக்கிறோம். மற்ற இடங்களும் தொடர்ந்து அவரோட ஆலோசனைகளும் அறிவுரைகளும், அதாவது ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஓவியம் சார்ந்த கருத்துக்களோடு பயணிக்கிறதுல நாங்கள் மிக மிக ஆர்வமாக இருக்கோம். எதிர்காலத்தில் எங்களோட படைப்புகளும் அவரோட கருத்தாளர்கள் மூலமாக வேறு நிலையை அடையிறதுக்கும் அனுபவங்கள் பகிர்ந்து போது எங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாக இருக்கிறதுல நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். சார், இப்போ இந்த ஒவ்வொரு படைப்பும் பார்க்கல இது எங்கன்னா பார்த்த போல் உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருமா? இப்போ இவருடைய ஒவ்வொரு ஆர்ட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க வச்சுங்களேன், இப்போ அதை பார்க்கல இது எங்கேயோ பார்த்த போல இருக்குன்னு உங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஃபீலிங் வருமா? அப்படி வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஓவியர்கள் பொதுவாகவே படைக்கும் போதே அவங்க ஓவியர்கள் மற்ற ஓவியர்கள் வேறுபட்டு தான் இருக்கும். வேறுபட்டு தான் அவங்க சப்ஜெக்ட்லையும் சரி, ஃபிகரேட்டிவ்லையும் சரி, லைன்ஸ்லையும் சரி, அந்த ட்ரீட்மெண்ட்லையும் சரி கண்டிப்பாக வந்து வித்தியாசப்பட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் பயணிக்கிறாங்க. அந்த விஷயத்தில் பார்க்கணும்னா சார் வந்து ஒரு தனித்துவமான ஒரு யூனிக் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பயணிக்கிறாங்க. நாங்கள் முதல்ல சொன்னதோட காரணம் என்னன்னாக்கா, அந்த மாதிரியான ஒரு ஓவியர்கள் வேறுபட்டு இருக்கும்போது அது அடுத்த கலைஞர் வருங்கால ஜெனரேஷன் கலைஞர்கள் வந்து அவங்களோட தேடுதலுக்கான ஒரு அகராதியாக இந்த படைப்புகள் சற்று ஐயமில்லை. எதுனா ஒரு கருத்து இருக்குமா சார்? இப்போ ஒவ்வொரு படைப்பும் பார்க்குறீங்க, அதில் பார்க்கல உங்களுக்கு இது ஒரு கருத்தாழம் மிக்க எதுனா ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா? கண்டிப்பாக கருத்தாழம் மிக்க அந்த ஓவியர்கள் கிட்ட தான் இருக்கும். நம்ம மாதிரி பார்க்குறவங்க பார்வையிலோ ஓவியர்களோ பார்க்கும்போது படைப்புகள் எந்த அளவில் படைக்கப்பட்டிருக்கிறதுன்றது அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் பார்க்குறோன்னா 1000 பேரோட கண்ணோட்டம் வேறு. அதனால் கண்டிப்பாக 1000 பார்வைகளில் 1000 படங்கள் கருத்துக்கள் வரும். ஆனால் அந்த ஓவியம் மட்டும் சொல்லி போடுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லி போடுறாங்க. அவங்களோட அனுபவங்களை சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க ஒரே தளத்தில் மட்டும் பேசுகிறது, ஒவ்வொரு தளத்துலையும் ஒரு விஷயத்தை உட்காந்து பேசும்போது மட்டும்தான் அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்னன்றது நம்மளுக்கு தெரிய வச்சு. அதனால் கருத்துக்கள் இருக்கும், கருத்துக்கள் இல்லாமல் இருக்க முடியாது. கருத்துக்கள் தேவைப்படுறது வரவேற்கிறாங்க. சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் சரி, தேங்க்யூ.